வெல்கம் டு யாம்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் ஸ்பாஞ்சி கேக். இந்த வீட் ஸ்பாஞ்சி கேக் செய்கிறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதுங்க. இதற்கு ஓவன் தேவையில்லை, பேக்கிங் சோடா தேவையில்லை, மைதா தேவையில்லை, பட்டரும் தேவையில்லைங்க. எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாஞ்சி கேக் நான் ரொம்ப சிம்பிளாக மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் அதில் ஃப்ரூட்ஸோ நட்ஸு அந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்க, அதுவும் நட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 3/4 கப், எண்ணெய் 1/4 கப், தயிர் 1/2 கப், 2 முட்டை, பைனாப்பிள் எசன்ஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேங்க, 1 to 1.5 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன். வாங்க செயல்முறையை பார்க்கலாம். முதல்ல சுகரை மிக்சியில் நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ சுகரை ஃபைனாக அடிச்சுட்டு வந்திருக்கோம் பாருங்கள். அடுத்தது இதில் என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த எக்கு, தயிர், எண்ணெய் இந்த மூணையுமே சர்க்கரையோடு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கடிச்சிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாது, இல்லை 1.5. அது மேலே லைட்டாக நுரைச்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதோட போதுங்க, நிறுத்திடலாம். அது பக்குவமாக அரைக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க. உங்களுக்கு கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் கேக் கிடைக்குங்க. பவுல் எடுத்துட்டேங்க. அதோட இப்போ நம்ம மாவு ஜல்லிக்க போகிறோம். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறதுனால அதோடு சேர்த்து பேக்கிங் பவுடரையும் போட்டு ஜல்லிக்க போகிறோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க, ஜல்லிச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை ஊற்றிக்கலாங்க. பைனாப்பிள் எசன்ஸும் இதோடய ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், லம்ஸ் இல்லாமல் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு வரணுங்க, கை எடுக்காமல். ஈஸியாக மிக்ஸ் ஆகிடுவோங்க. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிடும், அது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தியாக சாஃப்டாக எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். மாவு சூப்பராக இருக்குங்க, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கேக் மோல்டில் ஊற்றிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பவுலில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஊற்றுறேங்க. இப்போ பாருங்கள், இந்த அடிகனமான இண்டோலியம் பாத்திரம் வச்சுருக்கேன். இதை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நான் உள்ளே வச்சுட்டேங்க. நமக்கு டைமிங் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தாங்க இதனோட ப்ரிப்ரேஷன் டைமு. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நடுவில். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்க்கலாம். ரைஸ் ஆகிருக்குங்க. இப்போது எப்போவுமே சென்டரில் தாங்க குத்தி பார்க்கணும். சைடில் சீக்கிரம் வெந்துடும், சென்டரில் தான் லேட் ஆகுங்க. அதாவது ஒட்டவே இல்லைங்க. ஆமாங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 hour தொடாத ஆற வச்சுட்டு வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணலாங்க. நமக்கு கேக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது ஆறிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணலாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே கப்பில் எடுத்த காரணம் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் மாறக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட்டில் செய்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கேக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இதை விட ஈஸியாக கேக் செய்ய முடியாதுங்க. நம்ம வீட் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next